இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது உங்களோட டெஸ்க்டாப்ஸில் மை கம்ப்யூட்டர் ஐகான், அதாவது திஸ் பிசி என்ற ஐகான் அழிஞ்சுதுண்டா அதை எப்படி திருப்பி எடுக்கணும்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் விண்டோஸோட ஈயை ப்ரெஸ் பண்ணிங்கன்றாலும் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். இப்போ நான் பண்ணுறதை வாட்ச் பண்ணுங்கள். இதில் திஸ் பிசியை கிளிக் பண்ணி திஸ் பிசியை டெஸ்க்டாப்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை பாருங்கள், இது வரும் ஷார்ட்கட் தான். இது உண்மையான மை கம்ப்யூட்டர், அதாவது திஸ் பிசி ஐகான் கிடையாது. இதை கிளிக் பண்ணாலும் மை கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்ஸ் ஆன் ஆகும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உண்மையானது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட டெஸ்க்டாப்ஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பர்சனலைஸ் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் தெம்ஸை கிளிக் பண்ணுங்கள். தெம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் பாருங்கள் டெஸ்க்டாப்ஸ் ஐகான் செட்டிங்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் பார்த்தீங்களா டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ்ன்ற ஒரு பேஜ் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இதில் கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அது சரி அடையாளம் விழுந்ததுக்கு பிறகு இதில் மூலையில் இருக்கிற அப்ளை அதை காட்டுறேன். அப்ளையில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டெஸ்க்டாப்ஸில் திஸ் பிசி அல்லது மை கம்ப்யூட்டர் அடையாளம் வந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சரியா? இப்போ இதில் ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ண உடனே தான் ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இதில் திஸ் பிசி மை கம்ப்யூட்டர் அடையாளம் வந்துடும். இப்போ உங்களோட திஸ் பிசின்ற ஷார்ட்கட்டை அழிப்போம். அழிக்கிறேன். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் திஸ் பிசியை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மை கம்ப்யூட்டர், அதாவது மை கம்ப்யூட்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு திஸ் பிசி அல்லது மை கம்ப்யூட்டர் அடையாளம் எப்படி எடுக்கிறேன்னு தெரியும். ஓகே, பாய்.